Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி சூப்பரான ப்ளவுஸோட நெக்கு ஸ்லீவுக்கெலாம் வைக்கக்கூடிய சூப்பர் டிசைன் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரூலர் பீடு, ஃப்ளார் சீக்வன்ஸ், சுகர் பீடு யூஸ் பண்ண போகிறோம். இல்லை குட்டி சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ண முடியும். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனோட டிஸ்டன்ஸ் 2 லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் உங்களோட லாங் டியூப் பீடை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். நீட்டாக அரேஞ்ச் பண்ண உங்களால் முடிஞ்சுன்னா, ஃபஸ்ட் டைமு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு முறை அரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் க்ளூவால் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோன்னா வாஷ் பண்ணும்போது போயிடும். ஸோ லைட்டாக சென்டரில் மட்டும் லைட்டாக க்ளூ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டான இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய க்ளூ வச்சிட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும். ஒவ்வொன்றையாக கரெக்டாக அதுக்கான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதிலையே உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதே சேனலில் ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணி எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட அசைன்மெண்ட் குரூப்புலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரே ஒரு டிசைன் தான் இதில் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணும்போது அதையும் சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து உங்களுக்குமே க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். நிறைய டிசைன்ஸும் நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போது B7000 யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ B7000 யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒவ்வொரு லாங் டியூப் பீடாக நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்தால் போதும். கீழேருந்து நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்து லாங் டியூப் பீட் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி அதோட அவுட் சைடு வழியாக மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஷேப்பில் எந்த சேஞ்சஸும் வராது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஷேப் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி முடிக்கவும் முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது தான் லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்கும். நம்ம ரெடிமேடாக ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோன்னா அதில் இருக்கிற டிசைன்ஸ் மோஸ்ட்டாக ஸ்டிக் பண்ண தான் செய்திருப்பாங்க க்ளூ யூஸ் பண்ணி. நம்ம 2-3 வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிசைன்ஸ் எல்லாம் போயிடும். நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணும்போது நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கே நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எல்லாமே லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல்ஸுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி வாங்குங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் கடையில் கிடைக்குது. ஸ்டிக் பண்ணுற மாதிரியும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் ட்ரெஸ்ஸஸ்க்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறதே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணும்போதுமே ஸ்டிச்சிங்க்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் மறுபடியும் நம்மகிட்ட வரணும் இல்லையா? நம்ம ஸ்டிக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு 2 முறை 3 முறை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் டைம் எடுத்துச்சுனாலும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற சார்ஜும் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுக்கான சார்ஜஸை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குவாலிட்டியை பெஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் கேப் வருது இல்லையா? அந்த ஏரியாவில் நம்ம என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸும் சுகர் பீடும் வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் பீடு ஃப்ளார் சீக்வன்ஸ்க்கு கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துருக்கிறேன்.
மோஸ்ட்டாக இந்த காம்பினேஷன் நீங்கள் நிறைய சாரீஸில் பார்த்துருப்பீங்க. க்ரீன் கலந்த ஒரு எல்லோ கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க. சுகர் பீட் ப்ளூ கலரில் எடுத்துருக்கிறேன், ஸ்கை ப்ளூ கலர். ஃப்ளார் சீக்வன்ஸ் இது கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும், வீடியோவில் ரொம்ப தெரியலை. ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்து. எல்லா கேப்லேயும் ஈவனாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி தான் டியூபீடை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி கட்டாயம் இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்களே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிட்டு டியூபீடில் பாதி அளவை விட கொஞ்சம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. ஸோ நான் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். க்ளூ எதுவுமே அப்ளை பண்ணலை. கரெக்டான எண்டிங் ஸ்பேஸும் எனக்கு தெரியுது, அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும், அதே மாதிரி ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இதில் ஃப்ளார் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் டேப்லெட் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட் பீடை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஒரு பீஸே 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் கடையில் கிடைக்கும். இந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். 10 ருபீஸ்க்கே நிறைய ஃப்ளார் சீக்வன்ஸ் இருக்கும். உங்களோட கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் ஒரு 300 ரேஞ்சுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் ப்ரூச் ஒர்க் மட்டும் 300க்கு பண்ண சொன்னால் நீங்கள் டேப்லெட் பீட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 150க்கு எனக்கு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளார் சீக்வன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண மாதிரியும் இருக்கும், ரொம்ப நீட் லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரூச் ஒர்க்கு எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நீட் லுக்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.